ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ரைடு எப்பவும் போல எடுக்க போறோம். சேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து அ இது ஆனேன். பாருங்க இந்த பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிராண்ட்ல தான் வந்து நம்ம இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு இங்க தான் வந்திருக்கேன். இது ஒரு 3 மணி இருக்கும் மணி. இங்க என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்க வந்து பாருங்க சூப்பரா நெறைய விஷயங்கள் இருக்கு. இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஆனா இது மார்பிள். இந்த மார்பிள் எடுக்கலாம். ஆனா, இங்க எப்படி மார்பிள்? அதான் எனக்கு புரியல. சரி இருந்தாலும் எடுப்போம். இந்த மார்பிள் வந்து என்ன சொல்றது? ஆஸ்திரேலியால இருந்து ஜெர்மனி வழியா ஸ்விட்சர்லாண்டுக்கு போகுதுங்க. இது ஒரு நல்ல ஒரு ரைடா இருக்கும்னு நம்புறேன். அதனால அட்டெண்ட் பண்ணுவோம். எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? ஓ! அங்க இருக்கிறியா? சரி ஓகே. ட்ரக்க சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏய், ஏய். ம்ஹ்ம். இது நல்லா இல்ல. ஐ. ம். நல்லா ப்ராடா எடுக்கணும். அப்பதான் இல்லாட்டா இடிச்சுக்கும் போயிட்டு. அதான் கரெக்ட்டா இருக்கும். அந்த ஸ்பேஸ் இல்லன்னா அப்புறம் தேவையில்லாம லாக் ஆகும். அவ்வளோதான். இதுவரைக்கும் நம்ம இத எடுக்கலங்க. அதுக்கு தான் நான் எடுத்தேன். ஐ. மார்பிள் கல்லு. ம். ஓகே. எடுக்கலாமா? எஸ் போலாம். இது ஒரு 13 மணி நேரம் ட்ராவலு. நல்லா இருக்கும்னு நம்புறேன். சவுண்ட் பார்த்தீங்களா? வண்டியோட சவுண்டும் நல்லாருக்கு. உள்ள பாருங்க லைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. ஏங்க நல்லா வெயிட்டா இருக்குங்க. அப்பா! என்ன வெயிட்டா இது? ஆமா கல்லுன்னா வெயிட்டா தானே இருக்கும். அதனால வெயிட்டா தான் இருக்கணும். இழுக்குது ஆனா வெயிட்டு. இந்த டைம்ல நம்ம வந்து வெளிய போறது நல்லதில்ல. சிக்னல் ஏறிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ம். இந்த வண்டி எப்படி இருக்க போதுன்னு தெரியலங்க. நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்களேன் உள்ள டிசைனு. நல்லாருக்கு. ஆனா லோடுனால கொஞ்சம் இதாகுது.
அவ்வளோதாங்க. ஒரு அடி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிடலாம். விடியறதுக்குள்ளே பாதி தூரத்த கடந்துரணும் எப்படியாவது. ஓ! அப்பா! இங்க பயங்கர, பயங்கர, பயங்கரமான வெயில். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜெர்மனி போய், ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாந்து. இது ஒரு நல்ல பயணம் தான். பட் ஆனா ம். ஓ! ஹாரன் அடிச்சிருக்கேன்ல. போ வேகமா போ. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல விடிஞ்சிருங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்க நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா ஓகே தான். அவ்வளோதான். அதாவது ஒரு சின்ன ஒரு இரவு, அப்புறம் பகல் தான். அப்பா! இந்த ஏரியா கடக்கும்போது நெறைய வருதுங்க. இது வந்து ஒரு பார்டர் மாரி அதனால தான். நெறைய செக் போஸ்ட் இருக்கு. அப்பா! இடம் பாருங்க வேற லெவல்ல இருக்குது. இல்ல? ஆனா, தப்பான வழியில போயிடக்கூடாதே. ம். அப்ப வா. சூப்பரா இருக்கு பாருங்க. பெரிய லைட்டு பாருங்க. எப்படி அடிக்குது பாருங்க. பனியா இருக்கு கொஞ்சம். லைட்டா பனி இருக்கு. பனி இருக்கு, பனி இருக்கு. இன்னும் சில ஊர்ல வந்து கேரேஜ் வாங்க வேண்டியிருக்குங்க. அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வாவ்! தெரிதுங்களா கல்லு? இப்பதான் வெளிச்சம் இருக்கனால தெரிதுங்க.
வெயிட்லாம் கொடுக்குது. நல்லா கட்டி வச்சுருக்கானுங்கள. 2 பீஸ் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வரும் ரியலாவே. நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கல்லுனாவே நல்லா வெயிட்டா தான் இருக்கும். அதனால தான் கரெக்டா சென்டர்ல வச்சு கட்டிக்கிறானுங்க கரெக்டா 2த்தையும். இல்லாட்டா கஷ்டம். நம்ம அதில் போய் திரும்பினா போதும், இதில் வேணாம். நம்ம இதில் போயிட்டு அப்படியே திரும்பிடலாம். இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேமில் நீங்கள் கொடுத்துருக்கலாம். எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. என்ன ஒரு டீட்டெயில்ஸ்னால், இப்போ ஹார்ன் அடிச்சா அவங்க ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் போட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இருக்கணும். அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லை தான் இப்போ கொஞ்சம் வருத்தம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி ஒம்பது 10 அதுக்குள்ளே போயிடும். இப்போ எப்படியா ஃபாஸ்ட் எடுத்தால் தான் அது வந்து கரெக்டாக டைமை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஆனால் ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே இதுவே இல்லையே. ஓகே, இங்கே எடுக்கலாம், ஓரளவுக்கு எடுக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட் எடுக்க முடியாது. அந்த ரோடு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் கரெக்டாக தான் போகிறேன், ரோடு சரியில்லை. எப்படி அது போட்டு தப்பிச்சுக்க வேண்டியதான். அதுலேயும் போகலாம், ஆனால் வேணாம். இதுலேயே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக சின்ன கல்லுங்க, இது பெரிய கல் கூட கிடையாது. ஒரு பெரிய கல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரே வண்டியில் கொண்டு போகிற கல்லாம் இருக்குது, பெரிய கல். வெயிட்டு பார்ப்போமா, கல்லோட வெயிட்டு எங்கே போட்டிருக்கான், வெயிட்டு 22 அப்படின்னு போட்டிருக்காது. காரணம் அது நீளமா டன்னா? ஆமாம். ஓ, அப்படி இருக்கலாம். 22 டன்னா, அவ்வளோதானா? டன்னா அதிகமா இருக்கலாம். இப்போ விடிஞ்சிருச்சுல, இனிமேல் விடிஞ்சிருச்சுலவே போட்டு இதே பண்ண வேண்டியதான். ஆனாலும் ரொம்ப வேகமாக போக முடியாதுங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாக இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா காசு அந்த அளவுக்கு எடுக்கிறானுங்க இப்போலாம்.
முன்னாடி வந்து கம்மியா எடுப்பாங்க. இப்ப ரொம்ப அதிகமா எடுக்குறாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப காசு ரொம்ப அதிகமா எடுக்குறாங்க. விடமாட்றான் பாருங்களேன் அவன். நான் காருக்காரனோடது. ஆனா நான் ஏறுவேன்ல. இது வந்து ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போறதா? இன்னும் எனக்கு அந்த இது ஓப்பன் ஆகலங்க. அந்த அது பேர் என்னது? ஃபாரஸ்ட் அந்த இது. வா. ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த அந்த ஒரு அந்த இத புடிச்சு அப்படியே போயினே இரு. அவ்வளோதான். ரொம்ப ஒரு இதெல்லாம் போயிட்டு இடிச்சுக்கிட்டு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் சூப்பரா இருக்குங்க. ஒரு ஆள் நடந்து ஏறுற மாரி அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு ஆள் நடந்து ஏறி உள்ள போற மாரிலாம் இருக்கு. ஆனா அது வந்து நான் ஒண்ணு பார்த்து போட்டேன். அது வந்து வண்டி வந்தாருன்னா ஆளு கூடயே ஓடி வராதுங்க. வண்டி ஓடும்போது அதெல்லாம் அதெல்லாம் அசிங்கமா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா இல்ல. ஆனா ஒரு இத பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போய் ஒரு ஏறுற மாரிலாம் இருக்கு. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து தெரிஞ்சா சொல்லுங்க. நானும் அதெல்லாம் பண்ணணும் ஆசை. நடந்து போறது. இப்போ வண்டி தான் எடுத்துட்டு போணும் எல்லா இடத்துக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு நடந்தெல்லாம் போறாங்க. நடந்தே போயிட்டு அ நடந்து வந்து வண்டியில ஏறுறாங்க. வண்டி விட்டு நடந்து இறங்குறாங்க. ஆனா அந்த பெர்சன காட்டல. பட் ஆனா அந்த மூவ் பண்ற அந்த விஷயத்த காட்டுது. அது நல்லா இருக்கு அதுவே. இந்த கேம் ஒரு பயங்கரமான ஒரு இதுங்க. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து கரெக்ட்டா தெரியணும். பண்ண தெரியணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இதுல. இதுல வந்து இல்லாததே இல்லன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ பாருங்களேன் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அ இது பாருங்க. ஒரு ட்ரக்கு போது, ஒரு ட்ரக்கு வருது. ஒரே நேரத்தில எத்தன விஷயங்கள் செய்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனா என்னன்னா, இந்த டீ குடுக்குறது, அதெல்லாம் வச்சிருக்கலாம். அதெல்லாம் வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா டிரைவர்ஸ்லாம் கண்டிப்பா டீ, காஃபி இந்த மாரி விஷயங்கள்லாம் குடிப்பாங்க. போய் டிஃபன் சாப்பிடுவாங்க. எங்கேயாவது போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அப்படியே சாப்பிடுற மாரி, இல்ல இங்கன்னா தாபா அந்த மாரி விஷயங்கள், ரோட்ல இருக்கிற கடை, அந்த மாரியும் இதில பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஊர்ல யாருமே சாப்பிட மாட்டாங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குடுத்தீங்க. அது தூங்குறதுக்கு மாரி தான் இருக்கு அது. ஸ்லீப்பிங் டைம். ஆனா இப்ப எங்கேயா போய் சாப்பிடுற மாரி, அதெல்லாம் குடுத்துருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட அட்வைஸ் குடுக்குறீங்க. ஆனா அந்த மாரி விஷயம்லாம் குடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ஊர்ல அந்த ஆர்டிஓலாம் வந்து புடிப்பாங்க. செக் பண்ணுவாங்க.
அந்த மாதிரிலாம் அந்த ஊரில் இருக்கான்னு தெரியல. சேம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கான்செப்ட்டு. இவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ணிட்டீங்க. அதையும் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பெரிய வருத்தமே என்னன்னா இந்தியா இல்லாதது தான். இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. அதை வந்து இந்தியாவையும் கொடுத்துருக்கலாம். என்ன இந்த பாலத்தை இப்போ தான் பார்க்குறேன் நான். வெயிட்டுங்க. இந்த பாலத்தையே நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்களேன், இந்த பாலத்தையே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி கொடுக்க பாருங்க. இந்தியாவெல்லாம் கொடுங்க. இந்தியா இல்லை, சைனா இல்லை, பாகிஸ்தான் இல்லை, இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஊர்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் ரோடு. அந்த சைடு இந்தியாவிலே சூப்பர் ஏரியாலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக இருக்காது ரோடு. ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்காக இவங்கெல்லாம் மேப் போட்டு ஓட்டுறாங்களே, அதுக்கு மாதிரி நான் சொல்லலை. அது வேஸ்ட்டுங்க. அது வேஸ்ட்டுனா அது வந்து இவங்களுக்கு அந்த ஒரிஜினலாக இதில் போடுங்க. ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போகிறோம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். சிம்பிள். நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக எல்லா விதமான அவுட்லுக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் அந்த பாலம், அந்த மேலே வந்திருக்க அந்த இது பாருங்கள், டீட்டெயில்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேங்க. ஒரு நைட்டு போயிருக்கலாம். இது எந்த ஊர்? ஜெர்மனியா? ஜெர்மனியில் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். அதான் நைட் ட்ராவல் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். கார் பார்க்கிங் இது பார்க்கிங் பிளேஸ் கொடுத்துருக்கீங்க, பெட்ரோல் பங்க் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த சர்வீஸ் சென்டர் கூட லைவாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் லைவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். சும்மா பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் வேணுங்க பார்க்கலாம், வேணாதவங்க அதை வந்து இக்னோர் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். மற்றபடி இதெல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இது குறைலாம் சொல்ல முடியாது. அப்பா எவ்வளோ பெரிய பாருங்க, இதுக்குள்ளே தான் பெருசு போகுது. நான் பார்த்தாலே போய்கினே இருக்கேன்.
பா சூப்பராக இருக்கு பாருங்க உள்ளே பார்க்குறதுக்கு. அருமையா இல்லை? இந்த வண்டி தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி வண்டிங்க இதில். இடம் சூப்பராக இருக்குது. பா இந்த டனல் மோசமாக இருக்குங்க. பயங்கரமான வளைவு. பயங்கரமான வளைவுங்க. அட பா பாருங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இதையும் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். பாருங்களேன், ஒரு ஹார்ன் அடிச்சா மதிக்க மாட்றானுங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. இதெல்லாம் பண்ண வைக்கணும். பண்ணாச்சு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐயோ புதுசுங்க இடம். ஒரே நிமிஷம் இந்த இடத்த அப்படியே ஒரு 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 இது பார்ப்போம். பாருங்கள் செம்மையாக இருக்குங்களேன். புது இடம் அருமையாக இருக்குது. வீடெல்லாம் செட்டிங்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பஸ் ரூட்டில் இருக்குதுங்க. ஆனால் ஊருக்குள்ளே வரோம் காலை எடுத்துகிட்டு. தண்ணி பூங்கா. ஐய் பாருங்க அழகா இருக்குங்க இது. ஃபால்ஸ் இல்லை நல்லா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் எல்லாம் நிற்கிறானுங்க. இதுலேயே வந்திருக்கோம். அதான் நைட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போதான் நான் இந்த இடத்த தெளிவாக பார்க்குறேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோங்க. ஆஸ்திரேலியாவா திருப்பியும்? என்னடா ஜெர்மனி இருந்துச்சு அதுக்குள்ளே ஆஸ்திரேலியாவா? ஓ இது ஆஸ்திரேலியா, அதாவது ஜெர்மனிக்கு போயிட்டு திருப்பி ஆஸ்திரேலியாவோட இதுக்கே வந்திருக்குங்க. ஓஹோ சூப்பர். இப்போ தான் அந்த இதுக்குள்ளே வரோம்.
அட்டகாசம். வாவ்! ம். வாவ்! 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 பாருங்க. ஓகே. இங்க நெறைய வண்டி வந்துட்டே இருக்கு. இந்த ஏரியா நான் ஒரு காலம் வந்திருக்கோங்க இந்த ஏரியாக்கு. அப்படியேரி. இந்த ஏரியாவுல ஒரு லுக் இருக்கு. இவனுங்க வேற நடுவுல வந்து உயிர் வாங்குறானுங்க. ஓ! இடிக்கிறானுங்களா? அடப்பாவி இடிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ திமிரு பாருங்க அவனுக்கு. ஏன்டா நான் நின்னு இயற்கைய ரசிச்சுட்டு இருக்கேன் வந்து இடிச்சிட்ட. ம். சூப்பர்ங்க. ஒரு இதுக்குள்ள வந்துட்டு போற மாரி இருக்கு. என்ன சிக்னல் போட்டானுங்க. அடப்பாவிங்களா! இந்த சைடு தான். பிரச்சனை இல்ல. போய்க்கினே இரு. இப்ப அங்க போய் சுத்தி வரணுங்க. ம், ம், ம். சூப்பரா இருக்குல்ல அந்த இடம். இப்ப இங்க வேற சுத்தணுமா? என்ன சவுண்ட் இது? பயங்கர சரிவா இருக்குங்க. இது வேகமா போ முடியாது. வேகமா போனா பிச்சுக்கும். இப்ப வேகமா போலாம். நல்லா இருந்ததுல்ல அந்த இடம். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. தூங்குற டைம்குள்ள போயிடணும். பாருங்க எதுக்கு இவன் ஏறினா? நான் தான் ஏற போறேன் தெரியும். எஸ் வந்துருச்சு தெரியும். ஆனால் நான் ட்ராப் பண்ணிட்டு தான் தூங்குவேன். வேறு வழியே இல்லை. நான் ட்ராப் பண்ணாமல் தூங்கிட்டு அது ஒரு இதாகிட்ட பாருங்க எட்டலாம்.
தெரியுதுப்பா. நீ ரெஸ்ட் எடுக்க சொல்றது தெரியுது. ஆனா இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாகவே போமா? எஸ், ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். இப்போ நான் எந்த சிட்டிக்குள்ளே இருக்கேன்? அந்த மாதிரிங்க, அந்த ஊருக்குள்ள வந்துட்டேன். வா, நல்ல வேலைங்க. பார்த்தீங்களா, இன்ஜின் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? அது காரணம் அந்த வெயிட்டு. அந்த எக்ஸில் போய் நீங்கள் இடிச்சிங்கன்னா அது போய் அந்த பூந்தெல்லாம் போக முடியாதுங்க. அவள் இடிச்சிக்கும், டமால் செவரில் இடிச்ச மாதிரி இடிச்சிக்கும். மேலே தூரத்துக்கு வேடி பார்க்குற மாதிரி. ஊருக்குள்ளே வந்துட்டேன். அப்படியே கல் வந்து இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்னொரு கேமில் கூட இருக்குது. அந்த கேம் நான் வாங்கி விளாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கங்க அது? ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இப்போதைக்கு. குறையும்னு நினைக்கிறேன். குறைஞ்சதுக்கப்புறம் அது வாங்கி விளாட்லாம். ஒரு 100 ரூபாய்க்கு வந்துச்சு நல்லா இருக்குங்க. ஆனால் அநியாயங்க, இன்னும் கிரிக்கெட் குறையாமல் இருக்குது, ஏறாமல் இருக்குது, அப்படியே குறையாமே இருக்குங்க. ஏரியே ஃபஸ்ட்டு என்ன ரேட்டு போட்டாலும் அதே ரேட்லேயே இருக்குது. 4000 சம்திங், 4000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நானும் பார்க்குறேன் ஆஃபரில் ஏதாவது குறைவான்னு பார்க்குறேன், குறைக்க மாட்டான். அது மட்டும் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு வீடியோ போடுவேன் சூப்பராக. ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் விளாடி. இப்போ ஐபிஎல் போடலான்னு தான் பிளான் பண்ணுறேன். ஆனால் எங்கங்க, இது விளாட்றதுக்கே டைம் கிடைக்க மாட்டுது. ஏய், இந்த பைப் இன்னும் எடுக்கல நம்ம. வெயிட் பண்ணு, வந்துட்டேன். தூங்கலாம் முடியாது, நீ வேற. ஏதாவது ஃப்ரீயாக நல்ல கேம் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது அதை நான் என்ன சொன்னால், இந்த குழந்தைங்க விளாட்ற மாதிரி கேம்லாம் இருக்கக்கூடாது. இந்த கிரிக்கெட் மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கேமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அந்த கச்ச 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 தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க கேம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி கேம்லாம் அந்த அளவுக்கு. இருந்தால் சொல்லுங்கள், நான் விளையாடி போடுறேன். ஸ்டீமில் இருக்குது, ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு மொக்க கேம் மாதிரியே இருக்குதுங்க சிலதெல்லாம். இந்த காசு குத்து வாங்குறது தான் நல்லா இருக்குங்க கேம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் கேம்லாம் பார்த்தோன்னா, அவன் எதெல்லாம் ஃப்ரீயாக போட்டிருக்கான்னா, இந்த சேல்ஸ் ஆகாதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ரீயாக போட்டான்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா அவன்? அவன் பண்ண வேலைய பார்த்தீங்களா? எங்க போய் விழுந்தான் பாருங்க. சரி விடுங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவனெல்லாம் ஹெல்ப் பண்றது அத மாரிலாம் குடுத்துருக்கலாங்க. ஹெல்ப் பண்ணி போய் பண்றது, இஷ்டம், இப்ப காப்பாத்துறது, இந்த மாரிலாம் குடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் வேணும்னுலாம் அடிக்கலங்க. போலீஸ் வந்து டக்குனு நம்மள வந்து இது பண்றது, அந்த மாரிலாம் இருந்தா இன்னும் சுவாரஸ்யத்த உண்டாக்கியிருக்கும். நல்ல கேம். நான் வேணும்னே இடிக்கல. அவன் வந்துட்டான். நான் திரும்பவும் நெனச்சு கூட பார்க்கல. என்னால பிரேக் அடிக்க முடியல. ஃபைன் போடுவானுங்க. ஆனா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே என்ன பண்ணுவான் இடிச்சா என்ன பண்ணுவாங்க? இன்னும் 15 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? இன்னும் 15 நிமிஷம் தான். இன்னும் ஒரு 4 ஸ்டெப்பு தான். வச்சா வந்துற போது. இதுக்கு போயிட்டு தூங்கணுமா? அருமையான பயணம் முடிவடைய போகிறது. ரயில்வே கேட்ல போய் நிக்கிறான். ஓ நான் தான் ரயில்வே கேட்ல நிக்கிறேனா? எவ்வளோ இது பண்றான் பாருங்க அவன். தூங்க சொல்லி தொந்தரவு பண்ணேக்கிறான். வந்துட்டேன்ப்பா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் என்ன தூங்கி என்ன பண்ண போறேன்? அவ்வளோதான். இதான் உள்ள போறேன். அவ்வளோதான். இனிமே தூங்கி என்ன பண்ண போறேன் சொல்லு? இத பார்க்கிங் பண்றது நல்லது தானே!
எம்புட்டு தான். எக்ஸலண்ட் தான். வேற எதுவும் இல்ல. எக்ஸலண்ட் தான் குடுப்பானுங்க. அருமை. ஒரு வழியா முடிச்சிட்டேங்க. ஓகே. இப்போ உள்ள போய் பார்த்துருவோம். ம். அவ்வளோதான். ஓகே. முடிஞ்சிடுத்து. அ பார்த்தீங்களா? லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒண்ணொன்னா போடுறேங்க. சரிங்களா? அ ஒரு ஒரு விஷயமா இப்ப இது பண்றேன். அந்த இது கூட உங்களுக்கு போடணும்னு சொன்னேன். போடுறேன் கூடிய சீக்கிரத்தில. சரிங்களா? இப்போதைக்கு இதுக்கு மட்டும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிறாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.